தான் வந்து மெக்கெல்லாம் கொழுவி தான் பாட்டு படிக்கணும்னு சொல்றாரு. இப்ப படிக்க போறாரா? ஆட்டோக்குள்ள இருந்தா படிக்க போறாரா? கேளுங்க. பாத்தீங்களா எங்களோட சூரியன் காட்சி எவ்வளவு தர்றாருன்னு பாத்தீங்களா? பாத்தீங்களா எங்களோட நெல்லியடி சந்தைக்கு முன்னால அல்வா மிக்சர் கடை ஒன்றது. இங்க நான் கடைக்குள்ள போறேன். நல்ல கூர் தான். காய் மகளே, நான் உங்கள் தர்மினி. நான் உங்கள் சரவணன். நான் உங்கள் பானுஜா. நாங்கள் இன்றைக்கு எங்க போறோம்னு சொன்னா ஒரு பொருட்கள் வாங்குற ஒரு பெரிய ஒரு கடை உண்டு. அது உங்களுக்கு காட்டுவேன், போய் பாருங்க. நாங்கள் பேரெல்லாம் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இன்றைக்கு ஷாப்பிங்க்கு தான் நாங்கள் அங்கே போகிறோம். சொல்லுங்க. அங்கே வந்து எங்கள் வீட்டுக்கு தேவையான சமையல் பொருட்கள் அனைத்தும் இருக்குது. எல்லாமே பொருளும் இருக்குது. இருந்தாலும் ஒரு சில பொருள் வாங்குறதுக்காக நாங்கள் இன்றைக்கு நெடுகளுமே சமைச்சு தானே உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறபடியா இன்றைக்கு இதையும் ஒரு அவங்களுக்கு அந்த கடையை காட்டுவோம்னு சொல்லிட்டு இன்றைக்கு வெளிக்கிட போகிறோம். ஓகே, நாங்கள் அங்கே போய் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறோம். சரி, நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு இன்னும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு இப்போ வாங்க, நாங்கள் அந்த கடையை சுற்றி உங்களுக்கு காட்ட போவோம். இது நான் படிக்கிறேன். சரி, இதான் இவற்ற சரியாதான் அவர் சொல்லி கொண்டு வரேன். நாங்க இப்ப ஆட்டோக்குள்ள போய் கொண்டிருக்கிறோம். சரிங்க, தான் வந்து மெக்கெல்லாம் கொழுவி தான் பாட்டு படிக்கணும்னு சொல்றாரு. இப்ப படிக்க போறாரா? ஆட்டோக்குள்ள இருந்தா படிக்க போறாரா? கேளுங்க. அந்த பாட்டையே அப்பாப்பி கேட்டேன்னா அப்பாட்டிட்ட அப்பாப்பி கூ 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 அப்பாட்டையே கெட்டிக்கார பாடிட்டார். பாருங்க, வந்து இதான் நான் படிச்ச ஸ்கூல். இது வந்து நாங்கள் 8ஆம் வகுப்பு மட்டும் இங்க படிச்சோம். நாங்கள் பாத்தீங்களா, தம்பசிட்டி இந்த ஊர் தான் நாங்கள் இருக்கிறோம். பாத்தீங்களா பாத்தீங்களா, இதுதான் எங்களோட சந்தி. இதுல வந்து நாங்க கல்யாண வீடு எல்லா விசேஷமும் நீங்க செய்து கொள்ளலாம். கல்யாண மண்டபம் எங்கட ஒரு 5 நிமிஷத்துல வரக்கூடிய இடம் இது. பாருங்க, நாங்க போய் கொண்டு போங்க. பாத்தீங்களா, அப்படியே யார கிரவுண்ட் எல்லாம் தெரியுது. பாத்தீங்களா, எங்களுக்கு வந்து இந்த கிரவுண்ட் எல்லாம் பக்கத்துல தான் சின்ன ஆக்கள் எல்லாம் விளையாடுவாங்க. வந்து இந்த பிள்ளையார பாத்தீங்களா? பாத்தீங்களா, எங்களோட பிள்ளையார் எத்தனை முகத்தோட இருக்கிறாரு பாத்தீங்களா? கிரிக்கெட் விளையாடினவனா? பாத்தீங்களோ, எங்கள்ட்ட ஆட்டோ இருக்கிறபடியா நாங்கள் எல்லா இடமுமே போகலாம். பாத்தீங்களா, அவர் தான் ஆட்டோ ஓடிக்கொண்டு இருக்கிறார். பாத்தீங்களா, எங்களோட மடத்தடி சந்திக்கு நாங்கள் வந்துட்டோம். இதான் மெயின் ரோட் எங்களுக்கு. இதான் பஸ் போறலை. இதில் வந்து நாங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்குது. பாருங்கோ எப்படி இருக்குண்டு எங்களோட இடம் எல்லாம். எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் கமலில் சொல்லுங்க. பார்த்தீங்களா, அந்த கட்டிட வீடுகள் எல்லாத்தையும் எப்படி அழகாக இருக்குண்டு. இதுல தான் எங்களோட ஹாஸ்பிட்டல். எங்களுக்கு வந்து மந்திய ஹாஸ்பிட்டல்லாம் அது வந்து நாங்கள் அங்கால இடப்பக்கமா திரும்ப கூட நாங்கள் இப்போ விளப்பக்கமா போயிட்டு வந்துருக்குறோம். பாருங்க, பார்த்தீங்களா எப்படி இருக்காண்டு. பார்த்தீங்களா, எங்களோட மாலசந்தி பிள்ளையார் இதுதான். பார்த்தீங்களா, மாலசந்திக்கும் கொஞ்சம் முன்னுக்கு இருக்குது. பார்த்தீங்களா, மாலசந்தி பிள்ளையார் எங்களுக்கு. நீங்க அதிசய அகலஞ்சியம் மாலசந்தி. எங்களோட மாலசந்தி அதிசய அகலஞ்சியம் இதுதான். நாங்கள் இங்கதான் எல்லா பொருட்களும் வாங்குவோம். பார்த்தீங்களா, வெடிக்கல வருது பாருங்கோ. எங்களோட சிடிபி பஸ் எங்களோட நெல்லியடி டவுன் வந்து ஒன்று இருக்குது. பாருங்க, அந்த டவுனே எங்களுக்கு கிட்ட கிட்ட நெருங்குது. அதெல்லாம் நல்ல எங்களோட நெல்லியடி டவுன் இது. பாருங்க எப்படி இருக்குமென்று நீங்களே சொல்லுங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு. பார்த்தீங்களா, இங்கே வந்து எங்களுக்கு தோட்டங்கள் எல்லாம் இருக்குது. பார்த்தீங்களா, எங்களோட சூரியன் காட்சி எவ்வளோ தர்றாருன்னு பார்த்தீங்களா, என்ன அழகா இருக்குதுன்னு பார்த்தீங்களோ, என்ன கலரா எல்லாம் தெரியுதுண்டு. இங்கால பாருங்க எங்களோட ஹாஸ்பிட்டல்
ஸ்கூல்ஸ் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்களா. இதான் எங்களை பெரிய மாடி. நாங்கள் வந்து ப்ரைவேட்டாக இங்கே மருந்துருக்கலாம். பார்த்தீங்களோ உங்களுக்கு டவுன் கிட்ட வந்துட்டு பார்த்தீங்களா பாட்டா கடைகள் எல்லாம் இருக்குது. இது பார்த்தீங்களா உடுப்பு கடைகள் எல்லாம் போட்டிருக்குறாங்க. இது கொஞ்சம் தள்ளி இருக்குது முன்னுக்கு. கேஸ்பி பார்த்தீங்களா, கேஸ்பி எங்கட இப்போ வந்து எங்களுக்கு புதுசாக இருக்கிறது ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. பாருங்க, நாங்கள் எங்கட சிக்னல் சந்திக்கு வந்துட்டோம். இதில் நின்று தான் நாங்கள் அங்கால கடக்க வேணும். இதில் வந்து எல்லோருமே நின்று தான் போக வேணும். பார்த்தீங்களா, எங்களோட நெல்லியடி சந்திக்கு முன்னால் அல்வா மிக்சர் கடை ஒன்று இருக்குது. இங்கே வந்து நீங்கள் எல்லாமே வாங்கி கொள்ளலாம். மிக்சர் பவுடாவிலேருந்து நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிற எல்லாமே நீங்கள் இங்கே நீங்கள் சொன்னால் எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க, வடிவாக பார்த்துறீங்க. நெல்லியடி சிக்னலுக்கு கொஞ்சம் முன்னாலே இருக்குது. பார்த்தீங்களா அவ்வளவு எங்களோட பெரிய டவுன். பார்த்தீங்களா இவ்வளவு சனமாக இருக்குன்னு மட்டும் பார்த்தீங்களா. பார்த்தீங்களோ உடுப்பு கடையில் எல்லாம் இவ்வளவு க்ரௌட்டாக இருக்குண்டு. பார்த்தீங்களோ நெல்லியடிக்குள்ளேயே பிரமேயமான எங்களோட சுபாஷ் பேக்கரியை பார்த்தீங்களா. சுபாஷ் பேக்கரி இங்கே தான் எல்லாம் சகல பானுகள் கேக்குகள் எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். எல்லாமே இங்கே பெற்றுக்கொள்ளலாம். செல்லமுத்து எல்லாம் போகுது. பார்த்தீங்களா இவ்வளோ உடுப்பு கடையில் எல்லாம் இருக்குண்டு. இப்போ வந்து நாங்கள் இப்படியே இதெல்லாம் தாண்டிட்டு தான் நாங்கள் போகிற கடைக்கு போக போகிறோம். அங்கே பீஸா கடை, கதிரை கடை எல்லாமே, நகைக்கடை, பாட்டா கடை எல்லாமே அழகாக இருக்கு. பாருங்க, பேக்கு கடை, எவ்ரோனா எவ்ரோன் மிக்சர் கடை. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கட நாங்கள் பைஸ் இதில் பெட்ரோல் செட் இதுதான் எங்கட மெயின். இந்த சரவணா ஆயஸ் உடுப்பு கடையை பார்த்தீங்களா. கதிரை கடையில் எல்லாம் ரொம்ப இருக்கு எங்களுக்கு. அது ஸ்ரீரங்கம் பார்த்தீங்களோ, ஸ்ரீரங்கம் இதுதான் எங்களோட ஸ்ரீரங்கம். பார்த்தீங்களோ நாங்கள் கடைக்கு வந்துட்டோம். பார்த்தீங்களா இதுதான் கடை, எங்களோட கடை இதுதான். இப்போ வந்து நான் கடைக்குள்ள போறேன். பாருங்கோ எவ்வளோ பொருட்கள் எல்லாம் இருக்குது இந்த கடையில். பார்த்தீங்களா இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த பேர் கூடி நான் கேட்டு சொல்கிறேன். அவையில் வந்து புதுசாக போட் அடிச்சிருக்கணும். இன்னும் அந்த பேரை போட்டில் எழுத இல்லை, நான் கேட்டு சொல்கிறேன். பார்த்தீங்களா எல்லாமே இருக்குது, நீங்கள் வேண்டலாம். இதில் வந்து பழங்கள் எல்லாம் வைக்கலாம். பார்த்தீங்களா இந்த 1050 ரூபா தான். இதை குறைப்பினம் 1000 ரூபா போடுவினோம். பார்த்தீங்களா நான் வாங்கின சட்டி. பார்த்தீங்களா இதுதான் நான் வாங்கின சட்டி. பார்த்தீங்களோ இது வந்து 2180 ரூபா. பெரிய சைஸ்லையும் இருக்குது, வேண்டிக் கொள்ளலாம். பார்த்தீங்களோ இந்த கரண்டியல் எல்லாம் கொழுவி எப்படி அழகாக வச்சிருக்கணும்னு பார்த்தீங்களா கடையில். நான் எல்லாம் இந்த ஸ்டாண்டோட நான் எல்லாம் இதெல்லாம் வேண்டிட்டேன். அதால் நான் இதெல்லாம் எடுக்கல, இதெல்லாம் எடுத்துட்டேன். பார்த்தீங்களா இப்படி அழகாக இருக்கண்டு. பார்த்தீங்களா அப்பச்சட்டியை பார்த்தீங்களோ, இதான் அப்பச்சட்டி. நான் வச்சிருக்கிற வீட்டை 2 வச்சிருக்கிறேன். இதான் அப்பச்சட்டி. பார்த்தீங்களா கப் எல்லாமே இன்னும் அழகாக இருக்குண்டு. பார்த்தீங்களா இந்த கப் எல்லாம் 240 ரூபா தான். பார்த்தீங்களா இந்த பழைய காலத்து கேத்தில் எல்லாம் இருக்கு. பார்த்தீங்களோ என்ன மாதிரி இருக்குண்டு எல்லாம். இதெல்லாம் நீங்கள் இங்கே வந்து வேண்டிக் கொள்ளலாம். 1390 ரூபாய் இருக்குது. குறைச்சி போடுவீங்க, நம்ம எப்படியும் 1200 ரூபா அப்படி போடுவீங்க. பார்த்தீங்களோ நான் கிளி வளர்க்குறேன்னு சொன்னால் இங்கே இந்த கூடுகள் எல்லாம் இருக்குது. எலியா? இது எலிக்கூடு. ஓகே ஓகே சாரி, இது எலிக்கூடு. கிளிக்கூடும் இருக்குது. மற்றதாங்கால வந்து தேங்காய் திருவிழா திருவிழகை எல்லாம் இருக்குது. பார்த்தீங்களா
பாத்தீங்களா இங்க முறுக்குறலுக்கு அந்த போடுற பெரிய அச்சுகள் எல்லாம் இருக்குது பாத்தீங்களா நீங்க வந்தா இங்க வேண்டிக் கொள்ளலாம் எல்லா பேட்டர்ன்லயும் இருக்கு. எல்லா பெட்டன்லயும் இருக்குது இந்த இட்டலி சட்டி எல்லாம் வேண்டிக் கொள்ளலாம் பாத்தீங்களா இது 2000 ரூபா போட்டிருக்கணும் இட்டலி சட்டி எல்லாம் இருக்கு இதுல வந்து நாங்கள் ஒன்று எடுக்க வேணும் வேற என்ன பார்த்தீங்களோ சட்டிகள் எல்லாம் நல்ல வேற இது 580 ரூபா போட்டிருக்கணும் மூடி ஒன்று எடுத்து நான் ஓகே பார்த்தீங்களோ அழகான ரேகளுகள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா நான் எல்லாமே வீட்டை வச்சுருக்கிறதால எனக்கு சாமான் என்னால் எடுக்க இயலாது நான் எல்லாமே எடுத்துட்டேன் பார்த்தீங்களா இதெல்லாம் ரே தான் அப்படி எல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்களா நல்லா இருக்குண்ணா நிறையா இருக்கு நான் இலறை எல்லாம் நாங்கள் அண்டைக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன் பார்த்தீங்களா சின்ன நான் வந்து எடுத்தது சின்ன கொஞ்சம் இது கொஞ்சம் பெருசாக இருக்கு நல்லா இருக்கு குட்டி டிஷ் இதெல்லாம் நான் எடுத்துட்டேன் பார்த்தீங்களா அழகா இருக்கு பாருங்கோ இதெல்லாம் நல்ல ரப்பரில் கிளாஸ் ஐட்டம் மாதிரியே ரப்பரில் விற்கிறாங்க பார்த்தீங்களோ ரப்பர் இது உடையாது பார்த்தீங்களா இதில் வந்து நான் 2 எடுத்துக்கொண்டு போவோம் சின்ன பிள்ளைகள்னு சொன்னால் உடைக்காமல் எடுத்துக்கொள்ளலாம் பார்த்தீங்களோ இதுதான் நான் அன்றைக்கு வாங்கினேன் வீட்டில் ஒரு வாங்கின தோட்டத்தட்டு பார்த்தீங்களா எல்லாமே இருக்குது நான் இது வாங்கிட்டு போயிட்டேன் முதலே ஐயா நோன்பட் சட்டியெல்லாம் பார்த்தீங்களா எப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி இது அடுத்து இங்கே வந்து இது வந்து நாங்கள் கறியில் சுட சுட ராக்கினா மேசையில் வைக்கிறேன்னு சொன்னால் ஸ்டாண்ட் அது அழகா இங்கே மாவல் கோபியில் காட்டுங்க இப்போ பார்த்தீங்களா மாவல் கோபியிலலாம் என்ன அழகாக இருக்குன்னு சொல்லி நல்லா இருக்குது இங்காலையெல்லாம் காட்டுங்க சூப்பராக இருக்குது மற்ற இங்கே வந்து தேவையான கரண்டியல் கண்ணகப்பியல் இல்லை சகல சாமான் எல்லாமே இங்கே எடுத்துக்கொள்ளலாம் பார்த்தீங்களோ அங்கே எரிஞ்சு சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு நிறைய கத்தி ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா கத்தி ஐட்டம் எல்லாமே இருக்குது நல்ல நல்ல கூர்க்கத்திகள் எல்லாமே இருக்கு நல்ல கூர் தான் அப்பா கத்தியே பாருங்க நல்ல கூர் கத்தி பல பழக்குது பார்த்தீங்களா அந்த சோஸ் எல்லாம் நீங்கள் வச்சிருக்கீங்களா பெரிய இதில் வேணுங்கன்னு சொன்னால் இதில் நீங்கள் விட்டுக்கொள்ளலாம் இடியப்ப தட்டு பார்த்தீங்களா ரப்பரில் எல்லாமே இருக்குது இடியப்ப தட்டுகள் எல்லாம் பார்த்தீங்களோ பாருங்க அந்த உருளைக்கிழங்கு எல்லாம் மசிக்கிறது பார்த்தீங்களா ரிம்போதுல எல்லாத்தையும் பார்த்தீங்களா ஸ்கூல் பிள்ளைகளுக்கு எல்லாம் உதவும் பார்த்தீங்களா இது வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது நல்ல கூலாக இருக்குது இந்த போத்தலில் வச்சிங்கன்னு சொன்னால் கூலாக இருக்குது 380 ரூபா போட்டிருக்கீங்கன்னா குறைச்சி போடுவீங்க பார்த்தீங்களா அதோட சகல விலையிலையும் இருக்குது இந்த குழந்தை பிள்ளைகள் குடிக்கிற அந்த இல்லை 180 ரூபா போட்டிருக்கிறேன் இதுவும் நல்லா இருக்கு ஓகே பிளாஸ்டிக்லாம் நல்ல போத்தல்கள் எல்லாம் கிடக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் நான் அன்றைக்கு இதுகளுக்கெல்லாம் வாங்கிட்டு போயிட்டேன் 2 வாங்கிட்டு போனேன் பார்த்தீங்களோ எல்லாமே அழகாக இருக்கு பார்த்தீங்களோ இதெல்லாம் நீங்கள் இது என்ன சாமான் இது என்ன பொருள் இது
இது என்ன பொருள்? இந்த பாக்ஸ் பாத்தீங்களா? என்ன நீங்க எல்லாமே போட்டு கொள்ளலாம் இந்த பாக்ஸ்களுக்குள்ள. இப்ப 2-3 பேருக்கு சாப்பாடுகள் எல்லாம் எடுத்து கொண்டு போகலாம். இல்லாத வீட்டை பொருட்கள் எதுவும் போட்டு வச்சு கொள்ளலாம். எல்லாத்தையும் பார்த்தா வடிவத்தான் இருக்குது. எல்லாத்தையும் கொடுக்கணும் மாதிரியே இருக்கு. பார்த்தீங்களா எல்லாமே இந்தியாவில் வந்து கூடி ஐட்டங்கள், பக் ஐட்டங்கள், அந்த நாங்கள் பொருட்கள் போட்டு வைக்கக்கூடிய பக்குகள், அந்த டஸ்ட்பின்னுகள் எல்லாமே இருக்குது இந்தியாவிட்டு. காட்டுங்க அப்படிங்க. பார்த்தீங்களோ எல்லாம் ரப்பர் ஐட்டங்கள். ரெட் கலரை பாருங்க, ரெட் கலர். ஒரு தும்பு தடியும் விட 2-3 வச்சிருக்கிறோம். வெண்டைக்கு மட்டும் எடுத்து கொண்டு போவோம். எல்லா பக்கமும் வைக்கிறது. பார்த்தீங்களா? எடுத்துட்டு வாங்க, எடுத்துட்டு வாங்க. வேற பாருங்க, உங்களோட சின்ன வேற பாருங்க. அவரும் எனக்கு ஏதாவது வடி கொண்டு தெரியுற. பார்த்தீங்களோ? இது சரியில்லை. இதை பிடிங்க வா, நெளிஞ்சிருக்கு, கொஞ்சம் மாற்றி எடுப்போம். நெளிஞ்சிருக்குது, நெளிஞ்சிருக்கு. ஓகே, இது நல்லா இருக்கு. கொண்டு எடுத்துட்டு போமா. 680 ரூபா தான். கொண்டு எடுத்துட்டு போவோம். ஓகே, பாருங்க இந்த கீட்டர்கள் எல்லாம், மிக்சி கப்புகள், மற்றது சோறு போடுற ரைஸ் குக்கர், எல்லா பொருட்களும் இங்கே எடுத்துக்கொள்ளலாம். பார்த்தீங்களோ? இந்த கால்கள் வந்து நாங்கள் வீடுகளுக்கு போட்டு இந்த நல்லா அழகாயிருக்கு. பார்த்தீங்களா? மற்றது வந்து இங்கே இந்த மாடல் எல்லாம் இருக்குது. பார்த்தீங்களா? நல்லா இருக்கு. கிளாஸ் ஐட்டங்கள்ல பார்த்தீங்களா? பட்டியல் எல்லாம் இருக்குது. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இங்கே இந்த கிளாஸ்ல எல்லாம் பாருங்க, அப்பா, மகள், பாட்டி எல்லாம் அடிச்சிருக்காங்க. பார்த்தீங்களா? மகள், இந்த பாட்டன் எல்லாம் போட்டிக்கொள்ளலாம். எங்கள் அம்மா, அப்பா, எங்கள் அக்கா இருக்குது. எல்லாமே இருக்கு. இது நல்லா இருக்குன்னு. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறும் நாளில் வழக்கமான நேரத்துக்கு முன்னதாக தங்க பரிவர்த்தனைகளை பாத்தீங்களா? இது சின்ன பிள்ளைகள் இந்த விளையாட்டு ஐட்டங்கள் இதை பிடிச்சிருங்க. சின்ன பிள்ளைகள் இந்த விளையாட்டு ஐட்டங்கள் எல்லாமே இங்க வாங்கி கொள்ளலாம். நீங்க என்னடா இது? சரி போட்டுருங்க. இங்கால காட்டுங்க. இங்க பாருங்க. வேற அதற்கும் எல்லாமே வேண்டும் மாமன் நினைக்கிறேன். ஓகேவா? வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த அடுப்பு வகையில் எல்லாம் ஓய் ஓய் சரி சரி ஐட்டங்கள்ல சகல விலையிலையும் போட்டிருக்குங்க. 330 போட்டிருக்குது. இதில் 200 போட்டிருக்குது. பார்த்தீங்களா? எங்கட பொம்மியல் இல்லாது எல்லாமே இருக்கு இங்கே வேண்டிக்குள்ளலாம். பார்த்தீங்களோ? மணி கூட பார்த்தீங்களா? அப்படி அழகாக இருக்குது. இங்கால வந்து நாங்கள் பிள்ளைகள் ஏதோ தங்களுக்கு ஏதோ கிளிப்பூல் எடுக்க போயிடுமா, ஓடுகள் எடுக்க போயிடுமா. ஓகே, நாங்கள் எல்லா பொருட்களும் வாங்கிட்டு ஆட்டோக்குள்ள ஏறிட்டோம். அங்கே வந்து சரியான சனமாக இருக்குது. கடவுளை நாங்கள் எல்லாம் கலைச்சிட்டோம். அங்கே என்னது எடுக்கிறோண்டே எது எடுக்கிறோண்டே தெரியல. ஒரு மாதிரி வேண்டி முடிச்சுட்டோம். இப்போ வந்து நாங்கள் ஆட்டோவில் வீட்டை போய் கொண்டிருக்கிறோம். அதுக்குள்ளே வந்து வேக்கி சின்னாக்களுக்கு ஏதோ ஐஸ்கிரீம் பண்ணுவோம். அதையும் வேண்டி கொடுத்து கொண்டு நாங்கள் என்னமோ வீடு போய் சேர. சரி, ஐஸ்கிரீம் எடுத்துவோம். ஆமாம், பண்ணுவோம். பார்த்தீங்களோ? நாங்கள் வீட்டே இருந்து பள்ளிக்கூடக்குள்ள 5 மணி.
இப்ப வந்து வேற 6:30க்கு மேலே ஆகுது, இருண்டுட்டுது பாத்தீங்களோ. நீங்க மாறுங்களா தனியா விடுதோ நாங்கள் சுஹாஸ் பேக்கரிக்கு போறேன். வந்தவைக்கு வந்து ஸ்கிரீனை வாங்கி கொண்டு அதோட வந்து பனசுகளும் இது மாயன் வருவோம் போட்டு போறோம். இந்த பட்டி எடுப்போம் கொண்ட போன் மாதிரி ஓகே. ஒரு மாதிரிக்கு நாங்கள் வேண்டிக் கொண்டு வெளியில வந்துட்டோம். ஓகே, ஒரு மாதிரி வாங்கி கொண்டு வந்துட்டோம். ஓகே, நாங்கள் கொண்டா வாங்கியிருக்கிறோம். பேரங்க என்ன அப்படிங்க நைஸ் குட்டி குடிங்க. வீட்டை வந்து குடிக்கிறீங்களா? இப்போ வந்து நாங்கள் குடிப்போம். சோடா வேணுமே. அப்போ அந்த மெட்டை கடையில் வேண்டுவோமா? அந்த அங்கே சோடா இல்லையா? கேட்டேனா சோடா இல்லையா? அவர் வந்து ஐஸ்கிரீம் வேண்டாமா? பாருங்கோ. சரியா வச்சு கொடு குடிங்க. பார்த்தீங்களா? எல்லாருக்கும் கொஞ்சம் கஜு கஜான் பார்த்தீங்களா? கேக்கு மாதிரி இருக்கேன் பார்த்தீங்களா? அப்போ வந்து எங்களோட கேக்கு பார்த்தீங்களா? அங்கே வாங்கினான் சுஹாஸ் பேக்கரியில். எங்களோட இங்கே தான் வந்தோம்னு சொன்னால் நல்ல கேக் எல்லாம் வாங்கி கொள்ளலாம், எல்லா விதமாகவும் வாங்கி கொள்ளலாம். அதுங்களோ அதோட பேஸ்ட்ரியும் வாங்கினான். பேஸ்ட்ரி என்ன உங்களுக்கு காட்டணும். ஐஸ்கிரீம் ஒரு கையில் இருக்கு. காட்டுங்க, இப்படி காட்டுங்க. பார்த்தீங்களா? நீங்கள் அதை ஆட்டோ ஓடுறார். நான் வந்து குடிச்சிட்டு எனக்கு நான் களைச்சி போயிட்டேன். அதால் வந்து இப்போ நான் குடிச்சு கொண்டு இருக்கேன். நான் வீடு குடிப்பினாமா முதல்ல நான் குடிப்பேன். சோடா வேண்டுவோம் அந்த கடையில். பாருங்கோ, எல்லா பொருட்களுமே நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். பாருங்கோ, என்னென்னு சொன்னால் கடுமையாக நாங்கள் பொருட்கள் வாங்கல. நான் ஏற்கனவே எல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னே வாங்கிட்டேன். அதால் பாருங்கோ கத்தி ஒரு மாதிரிக்கு வந்து சேர்ந்துட்டோம். அதே காணும் பாருங்க. இந்த பாத்திரமும் வாங்கினான். இது வந்து மூடிகளோடையே அப்படியே செட்டாக வாங்கினான். அதோட கரண்டிகள் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். மற்றது பானை ஒன்று எனக்கு வேணுமென்றபடியாக நான் மற்ற சில்வர் பானை தான் பார்த்தேன். நான் அது எனக்கு சைஸ் சரி வரையலாம். அப்போ இதில் ஒரு சின்ன நான் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். மற்றது கண்டா தெரியும் தானே, பொம்பளைகள் என்றாலே இந்த ஜத்துகளில் தான் ஒரு ஆசை வரும். மற்றது இப்படி ஒரு கரண்டியை கண்டுட்டேன். அதையும் எனக்கு வடிவாக இருந்துச்சு, அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். மற்ற இந்த கிளாஸ் வந்து என்ன கிளாஸ் சொல்லுங்க பாப்பம். இது வந்து பிளாஸ்டிக் கிளாஸ். இதெல்லாம் சும்மா உடையிற கிளாஸ் இல்லை. அதுலேயும் 2 வாங்கிட்டேன். இவர் தம்பியர் வந்து ஏதோ பிட்டூலாம் ஒன்று எடுத்தவர். அதையும் காட்டுட்டுக்குமா இந்தாங்க அப்படிங்கோ. மற்றது சும்மா 2 போத்தில் எடுத்தேன். மற்றது எனக்கு தான் இந்த கொண்டை ஓட்டு போடுறதுக்கு 2 கிளிப்பும் எடுத்தேன்.
மற்றது இவருக்கு தோடு எடுத்தனா இந்த கேன் பேக்குக்குள்ள இருக்குது. ஓகே, என்ன கடை பாவனா சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க. இந்த கடை என்ன அதுல இல்ல. இசுரு சேல் சென்டர்ல வந்து அது வந்து எங்களுக்கு அந்த என்ன மார்க்கெட், மரக்கறி மார்க்கெட். இப்படி நெல்லியடியால கொஞ்சம் தூரம் போனோம்னு சொன்னா மரக்கறி சந்தை இருக்கு. அதுக்கும் ஆப்போசிட்டா இருக்கிறது தான் இந்த கடை. எல்லா சகல சாமானும் நீங்கள் அங்கே எடுத்துக்கொள்ளலாம். மற்றது வந்து இது வந்து சோஸ் விட்டு நாங்கள் தேவைக்கேற்ற மாதிரி இதால பாவிச்சு கொள்ளலாம். இதுக்குள்ள கலட்டி விட்டுட்டு பாவிச்சு கொள்ளலாம். இதுவும் ஒன்று எடுத்தா இதெல்லாம் 100 ரூபா தான். பெரிய காசு இல்லை. அங்கே வந்து எல்லாமே மலிவு. இப்போ இவ்வளவு பொருட்களும் வாங்கினால் 6000 ரூபா காசு தான் முடிஞ்சது. ஓகே, இவ்வளவு பாருங்க இந்த மாதிரி வாங்கியிருக்கிறேன்னு சொல்லி நான் வந்து இன்னும் எடுத்துருக்கலாம். சின்னாக்களோடையும் போனது. மற்றது வந்து என்னட்ட இதுக்கா மற்ற இந்த இது வந்து கண்ணாடி கிளாஸ் வந்து பார்த்தீங்களா, கண்ணாடி கிளாஸ் ஒன்று எடுத்துருக்கிறேன். பார்த்தீங்களா என்ன அழகா இருக்குன்னு சொல்லி எல்லாம் எடுத்துருக்கேன். மற்றது வந்து ஒரு மூடி எடுத்தினான். இடையெல்லாம் மூடியும் இருக்குது. இருந்தாலும் இந்த மூடியும் கொண்டு போகணும். எனக்கு இந்த சமைக்கக்குள்ள வந்து சட்டிகளுக்கு வந்து சில சட்டிகளுக்கு வந்து சில மூடிகள் மச்சிங்கி ஆகுது இல்லையா, போட்டு கொண்டு வாங்கிட்டு வந்தேன். ஓகே, இவ்வளோ தான் நான் வாங்கின சாமான பொருட்கள். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.